படிக்கிறதுக்கு கூட காலையில் 4 மணிக்கு எந்திரிக்காதனா அப்படின்னு தான் இந்த டைலாக் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நமக்கு இன்றைக்கி 2 மேக்கப் இருக்குது. எதுக்கு முடிய காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்துட்டு லைட்டாக ட்ரிம் பண்ணியிருக்கேன். ஹேர் கட் பண்ணலான்னு நினச்சேன். பட் நிறைய பேர் பர்சனலாகவும் சரி மெசேஜ்லேயும் சரி வேண்டாங்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ லைட்டாக ட்ரிம் மட்டும் பண்ணிக்கிட்டேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி 2 மேக் ஓவர் பண்ண போகிறோம். 2 பேபி ஷவர் மேக் ஓவர் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6:00 ஆகிடுச்சு. ஸோ நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கணும். சிம்பிளாக வந்துட்டு குர்த்தி அந்த லெகின் தான் வியர் பண்ணியிருந்தேன் நான். இங்கேருந்து வந்துட்டு டேரெக்டாக ஒரு கிளைண்ட் வீட்டுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு அதை முடிச்சுட்டு மண்டபத்தில் இன்னொருத்தவங்களுக்கு பேபி ஷவர் அங்கே போகிறோம். ஸோ ஒன் டேலேயே 2 முகூர்த்தம் எடுத்தது வந்துட்டு கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. நம்மளால் கம்ப்ளீட் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு முகூர்த்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 7:30 to 9. ஸோ அவங்க ஒரு 7:45க்கு முடிச்சு தர சொல்லியிருந்தாங்க. அண்ட் செகண்ட் முகூர்த்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10:30 to 12. அவங்களும் ஒரு 10:15 10:30க்கு முடிச்சு தர சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. நம்ம டைமிங்லாம் மேனேஜ் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சாரீலாம் ப்ரீப்ளீட் பண்ணி ஜுவல் செட்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் ரெடியாக இருந்தனால கிளம்பியாச்சு. ஒரு கான்ஃபிடென்ட்டோட. இவங்க தான் நம்மளோட ஃபஸ்ட்டு கிளைண்ட்டு. இவங்களுக்கு பேபி ஷவர் இவங்க வீட்லேயே தான் நடக்குது. ஸோ வீட்டுக்கே தான் போய் மேக் ஓவர் பண்ணி கொடுத்துருந்தோம். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃபேர் ஸ்கின் டோன் தான். போனோடனே சாரீ ப்ரீப்ளீட் பண்ணியிருந்தால அதை டேக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஹேர் டூ முடிச்சுட்டு இவங்களுக்கு நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணினேன். இவங்க வந்துட்டு ஜுவல் ரெண்ட்டுக்கு தான் எடுத்து கொடுத்துருந்தேன் நான். ஸோ பார்த்திங்கன்னா இவங்க ஜஸ்ட்டு பிரைட்டாக மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அது மாதிரி மேக்கப் பண்ணிகிட்ருந்தேன் நான். கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. பட் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, ஒர்க்கு ஓகே தெரியும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ பட் என்னென்னா இவங்க வீட்டில் கொஞ்சம் டைமிங் மேனேஜ்மெண்ட்டு கொஞ்சம் சொதப்பிருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறப்போ மட்டும் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுச்சு. ஐயோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் கிளைண்ட்டுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேக்கப்பை. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ப்ராடக்ட்லாம் தனித்தனியாக காமிச்சு அப்படிலாம் எதுவுமே எடுக்கல. ஜஸ்ட் அப்பப்போ மட்டும் வீடியோ என்னால் முடிஞ்ச அளவு எடுத்திருந்தேன். பிகாஸ் நம்ம இதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். மேக்கப் பண்ணுறதில்ல வீடியோக்காக வந்துட்டு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா முகூர்த்தம் டைம் மிஸ் ஆகிடும். ஸோ அப்பப்போ கிடைச்சது மட்டும் எடுத்திருக்கேன். இங்கேயாவது அப்பப்போ என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்து கொடுத்தாங்க. அங்கே செகண்ட் முகூர்த்தத்தில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருப்பேன். ஸோ அதையும் காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு போல்டான ரெட் ஐ லுக் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். நான் இன்ஸ்டாவில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் பிஃபோர் ஆஃப்டர் மட்டும். அது செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் இன்னும் நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க. மேக்கப் பை மோனா இதுதான் என்னோடய ஐடி. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே ஜுவல்லரி வந்துட்டு ரெண்டரில் எடுத்திருந்தோம். பட் செகண்ட் கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லாகவே அவங்க ஓன் ஜுவல் வச்சு பண்ணியிருந்தோம். ஸோ ரெண்டுமே 2 விதமாக இருந்தது. அண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் செட் பண்ணுறப்ப தான் அவங்க வீட்டில் எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்வெட் ஆகிருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம இவங்களுக்கு சிம்பிளாக ஒரு முகூர்த்த மேக் ஓவர் மட்டும் மாதிரி தான் பண்ணியிருந்தோம். ரொம்ப கிராண்டாலாம் பண்ணல. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் அவங்களோட ஃபைனல் அவுட்புட்டு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் அவங்க ஃபங்க்ஷன் ஆரம்பித்த உடனே ஒரு கிளிக் மட்டும் நான் மேக்கப் பண்ணி முடிக்கவுமே அவங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவ்வளோ ஹரிபரியாக இருந்தது. ஸோ அதை மட்டும் ஒரு கிளிப் எடுத்துகிட்டு நம்ம 2வதுக்கு மண்டபத்துக்கு வந்துவிட்டோம். ஸோ ட்ராவல் பார்த்திங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம மண்டபத்துக்கு வந்தாச்சு. பட் அந்த கிளைண்ட் இன்னும் மண்டபம் ரீச் ஆகலை. நம்ம கரெக்டாக ஒரு 9:00 இங்கே ரீச் ஆகிருந்தோம். அங்கேருந்து அவசரமாக வரோம் அப்படிங்கிறனால எல்லாத்தையும் அள்ளி போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ ஜஸ்ட்டு அதெல்லாம் வந்துட்டு பார்ட் பண்ணி பிரித்து வச்சிட்ருந்தேன். இவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டோட்டலாகவே மேக்கப் கொஞ்சம் வேறு மாதிரி. பிகாஸ் இவங்க வந்துட்டு ஃப்ளவர் வந்துட்டு நார்மல் ஃப்ளவர் இல்லாமல் இந்த வளைகாப்புக்குன்னே ஒரு பூ ஜடை இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பூ ஜடை வச்சு பண்ணியிருந்தோம். இவங்க சட்டிலாக அவங்க ஸ்கின் டோன் இவங்க வந்துட்டு டஸ்கி டு மீடியம் ஸ்கின் டோன். ஸோ வந்துட்டு அவங்க என்னோட ஸ்கின் டோன்லேயே காமிங்கன்னு சொல்லியிருந்தனால ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சாரீ வந்துட்டு ப்ரீப்ளீட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த சாரீ ப்ரீப்ளீட் பண்ணது காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு லேயர் பூ மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இந்த பூ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு.
இந்த ஜடை வந்துட்டு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக வளைகாப்பு வைக்கிறவங்க எல்லாருமே இந்த பூ தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நம்ம வந்துட்டு ஃப்ளவரு, ஜுவல் செட்டு அண்ட் அவங்களுக்கு மேக்கப்பு, சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்கு, ஹேர் டூ எல்லாமே சேர்த்தே வந்துட்டு 5000லேருந்து 7000 9000 சொல்லிட்டு ஹச்டி மேக்கப்பே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த ரேஞ்சில் வேணாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம். உங்களோட பிக் டேக்கு புக் பண்ணிக்கோங்க. இவங்களும் வந்தது இவங்களுக்கு சாரீ ட்ரேப் பண்ணி விட்டுட்டு ஹேர் டூ தான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஸோ அது இடையில ஒரு வீடியோ கூட என்னால் எடுக்கவே முடியல. இது அவங்களோட ஃபைனல் லுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வான் ஜுவல் போட்டிருந்தாங்க. நான் ஒட்டியானமும் நெத்திச்சுடி மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன். ஸோ இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கு மண்டபத்தில் லைட்டிங்லாம் போட்டிருந்தனால மேக்கப் ரொம்பவே சூப்பராக இருந்தது. என்னோடய மொபைல் கொஞ்சம் ப்ராப்ளமில் இருக்குது. ஸோ ரொம்ப ஷேக்கியாக தெரியுது. அவங்க ஒரிஜினல் ஃபோட்டோ சென்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அங்கேயே நம்ம சாப்பிட்டுட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சு. நம்ம சாப்பிட்றப்பவே கிட்டத்தட்ட 12 இருக்கும். சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ரெஸ்ட்டே எடுக்க முடியல. ஈவினிங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு ஃபங்க்ஷனு, என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனு. ஸோ அதுக்காக நான், அம்மா, பாப்பாவும் வந்துட்டோம். என் ஹஸ்பண்ட் டியூட்டி போயிருந்தாங்க. ஸோ பிக்கப் பண்ண மட்டும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ அவங்களோட என்கேஜ்மெண்ட் காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா என் அத்தை பொண்ணோட என்கேஜ்மெண்ட்டு. அதுக்காக தான் வந்திருந்தோம். ஸோ சாப்பிட்டுட்டு அவங்க டான்ஸிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு பாப்பா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தா பலூனில். சேதுவை வந்துட்டு அவங்க அப்பாய் வீட்டில் இருக்காங்க லீவுக்கு. ஸோ அவனை கூட்டு வரல. குட்டீஸ்லாம் சேர்ந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ நைட் டின்னர் நமக்கு அங்கேயே முடிஞ்சது. இன்றைக்கி டே ரொம்பவே பிஸியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த 2 மேக்கோவரில் எது பிடிச்சிருந்தது, ஃபஸ்ட் டைம் பண்ணது எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பிக் டேவுக்கும் நான் மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே நம்பர் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்துட்டு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. பேக்கேஜ் பற்றி யோசிக்கவே வேணாம். உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பேக்கேஜ் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 9 மேலே ஆகிடுச்சு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு நாங்கள் கிளம்புறதுக்கு. ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி திருக்கல்யாணம். ஸோ அதனால் அவங்க வந்துட்டு இந்த ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அதை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். டாட்டா, பை பாய்.